வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல ஈஸியா வேகமா பண்ணக்கூடிய சமையல் தான். ஆனா சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். இன்னைக்கு நம்ம பண்ண போறது செட்டிநாட் ஸ்டைல்ல சூப்பரான தக்காளி கெட்டி குழம்பு. இதுக்கு சைட் டிஷ்ஷா மைல்டா சிம்பிளான சௌச்சௌ பொரியல் தான் பண்ண போறோம். இப்ப செய்ய ஆரம்பிக்கலாம். சௌச்சௌ பொரியல் பண்ணலாம். இந்த பொரியல் பண்றதுக்கு 600 கிராம் சௌச்சௌவை தோல் சீவி இந்த சைஸ் துண்டுகளா கட் பண்ணிருக்கேன். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, பருப்பெல்லாம் பொன்னிறமா வந்ததும் 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டா வதங்கினதும் கட் பண்ணி வச்ச காயை சேர்த்துக்கலாம். சௌச்சௌ ஹை ஃப்ளேம்ல 2 நிமிஷம் வதங்கிருக்கு. இதுல 1/4 கப் தண்ணி, இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு, உப்பெல்லாம் நல்லா ஒண்ணு சேர்ற மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். சௌச்சௌ நீர் காய்ங்கிறதுனால தண்ணி இந்த அளவு சேர்த்தா போதும். மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. காய் நல்லா வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கும் போது எப்பவும் போல ஓபன் பண்ணி பார்த்து கலந்து விட்டு காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 1/4 கப் தேங்காய் துண்டுகள், 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பூண்டை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாய், இத தண்ணி சேர்க்காம கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். காய் நல்லா கரெக்டா வெந்திருக்கு. சேர்த்த தண்ணியுமே வத்திருச்சு. ரொம்ப சாஃப்டா வேக வச்சிடாதீங்க, பொரியல் சாப்பிடும் போது நல்லா இருக்காது. இதுல நம்ம அரைச்ச அந்த தேங்காய் கலவையை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேங்காய் கலவையோட பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. தேங்காய் கலவையோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. அடுத்து இதுல 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வாசனையா இருக்கும். இதை நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். கொத்தமல்லி இலைகள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய சௌச்சௌ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி கட்டி குழம்பு பண்றதுக்கு 300 கிராம் தக்காளிய கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் சோம்பு, 5-6 மிளகு சேர்த்துக்கங்க. கொஞ்சமா ஒரு 5-6 வெந்தயம், எல்லாம் பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு 5-6 முந்திரி சேர்த்துக்கங்க. எல்லாம் ஓரளவு வறுபட்டதும் 7-8 பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து 15 போல சின்ன வெங்காயம் சேர்க்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். தக்காளி குழம்புக்கு வெங்காயம் அதனுடைய கலர் மாதிரி நல்லா சுருங்க வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்த்து வதக்க போறோம். வெங்காயத்தை இந்த அளவு நல்லா வதக்கிக்கங்க. அடுத்து இதுல கட் பண்ணி வச்ச தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன். அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்திருக்கிற இந்த தக்காளி பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளிய மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோம்னா தக்காளி நல்லா வேகமாவே வதங்கி வந்துடும். இப்ப தக்காளி எல்லாம் ஓரளவு வதங்கி இருக்கு, மசியணுங்கிற அவசியம் கிடையாது.
இதுல 1.5 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். நம்ம மிளகு சேர்த்திருக்கோம், தாளிக்கும் போது கிராம்பெல்லாம் சேர்க்க போறோம். அதனால இந்த அளவு காரம் சரியா இருக்கும். நீங்க தேவைப்பட்டா கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இந்த தக்காளி கெட்டி குழம்புக்கு மல்லித்தூள் எல்லாம் போடணுங்கிற அவசியம் கிடையாது, மிளகாத்தூள் மட்டும் போதும். அடுத்து இதுல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. வதக்குனதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாத்தி வச்சிருக்கேன். இதை தண்ணி சேர்க்காம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். கெட்டி குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்தாதான் நல்லா இருக்கும். அதே மாதிரி நல்லெண்ணெயை சேர்த்து பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல ஒரு சின்ன பீஸ் பட்டை, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கொஞ்சமா கல்பாசி. கல்பாசியும் சேர்த்தோம்னா தக்காளி குழம்பு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். நம்ம சேர்த்திருக்கிற இந்த ஸ்பைசஸ் எல்லாம் தக்காளி குழம்புக்கு நல்ல ஒரு வாசனையும் சூப்பரான டேஸ்டும் கொடுக்கும். இப்ப எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்க்கிறேன். இப்ப ஸ்டவ்வோட தீயை நல்லா குறைச்சிருங்க, இல்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம அரைச்ச அந்த தக்காளி மசாலா கலவையை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி 3/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். கெட்டி குழம்புங்கிறதுனால இதுக்கு வந்து தண்ணி அதிகமா சேர்க்க கூடாது. இன்னொரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதிச்சு மேல எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இடையில ஓபன் பண்ணி பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. சிம்லயே வச்சு குழம்பு நல்லா கொதிச்சு ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா வாசனையா இருக்கும் இந்த குழம்பு. இந்த குழம்பு ஆறுனா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இதுல கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். சூப்பரா வாசனையா சுவையான தக்காளி கெட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா குழம்ப சுட சுட சாதத்துல விட்டு சாப்பிடறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். இந்த ரெண்டுமே எல்லாரும் விரும்பி சாப்பிடுற மாதிரி செம காம்பினேஷனா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.